வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை முதலாவதாகவும் முடிவாகவும் வையுங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்க வந்தார். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாகவே பாலும் தேனும் உங்களுடைய பங்காய் மாறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போய் இருப்பேன். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த மாலை வேளையிலே ஜீவனுள்ளோர் தேசத்தை குறித்து அல்லது தாவீதின் விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சத்திய வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மறுபடியுமாய் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்ன போயிருப்பேன்? எப்படி போயிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இங்கே சங்கீதக்காரன் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே, என்ன தேசத்திலே? ஜீவனுள்ளோர் தேசத்திலே, பரலோகத்திலே என்று அவன் சொல்லவில்லை, ஜீவனுள்ளோர் தேசத்திலே என்று அவன் இங்கே சொல்லுகிறான். ஜீவனுள்ளோர் தேசம் என்றால் என்ன? ஜீவனுள்ளோர் தேசம் என்றால் இந்த மண்ணுலகம் என்று அர்த்தம், மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமி என்று அர்த்தம். எனவே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்திலே, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த மண் உலகத்திலே, இந்த சரீர வாழ்விலே நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், கர்த்தருடைய நன்மையை நான் பார்ப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த பூலோகத்திலே எனக்கு நன்மைதான், இந்த பூலோகத்திலே எனக்கு சுகந்தான், இந்த பூலோகத்திலே எனக்கு வெற்றிதான், இந்த பூலோகத்திலே எனக்கு வாழ்வுதான், இந்த பூலோகத்திலே எனக்கு உயர்வுதான், இந்த பூலோகத்திலே எனக்கு செழிப்புத்தான், இந்த பூலோகத்திலே எனக்கு ஆசீர்வாதம்தான், இந்த பூலோகத்திலே எனக்கு தீர்க்காயுசுதான், இந்த பூலோகத்திலே எனக்கு பெருக்கந்தான் என்று அவன் இங்கே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத பொழுது நாம் எப்படி பேசிவிடுகிறோம்? என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை பொழைச்சு, என்ன கழுத பொழப்பு அப்படின்னு பேசிடுறோம் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. அவன் சொல்லுகிறான், நீங்க நான் என்னைய பற்றி சொல்றேன், மற்றவங்களை பற்றி சொல்லலை. அந்த விசுவாசி, இந்த விசுவாசி, அந்த அவர், இந்த இவர், அவரை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் என்னைய பற்றி சொல்கிறேன், என்னைய பற்றி நான் சொல்கிறேன். என்னை பற்றி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜீவனுள்ளோர் இந்த தேசத்தில் எனக்கு நன்மை தான், ஜீவனுள்ளோர் தேசத்தில் எனக்கு சுகந்தான், ஜீவனுள்ளோர் தேசத்தில் எனக்கு வாழ்வு தான், ஜீவனுள்ளோர் தேசத்தில் எனக்கு வெற்றி தான் என்று அவன் இங்கே தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை வாயின் வார்த்தைகளாலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிக்கவில்லை என்றால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இது நான் உணர்றேன், நான் உணரலை
அப்படி கிடையாது. நான் ஃபீல் பண்றேன், ஃபீல் பண்றதுலாம் கிடையாது. விசுவாசிக்கிறது. என்ன செய்யறது? ஒன்று நடந்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரலையே பாஸ்டர். ஃபீலிங்லாம் தூக்கி ஓரத்தில் வைங்க, ஃபீலிங்லாம் தூக்கி ஓரத்தில் வைங்க. ஃபீலிங் நல்லது, இந்த ஃபீலிங்லாம் கடவுள் கொடுத்தது நல்லது. முள்ளு குத்திருச்சு ஆன்னு கத்துறோம், ஃபீலிங்காக கத்துறதுக்கு ஸ்தோத்திரம். தொற்று சுட்டுது பட்டுன்னு ஆன்னு கத்துறோம். நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? தொட்ட உடனே சுடலைனா நீங்கள் உடனே எங்கே போய் செக் பண்ணணும்? டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை தொழுநோய்களின் நோயாக இருக்கலாம். ஏன்னா தொழுநோய் உள்ளவர்களுக்கு என்ன செய்யாது, அந்த உணர்வு என்ன செய்யாது, இருக்கு. அது உடனே செக் பண்ணணும். ஆகவே உணர்வுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தில் உணர்வை கொடுத்தது கர்த்தர் தான். ஆனால் நீங்கள் உங்கள் உணர்வின் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையை நடத்தக்கூடாது. விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆகவே நான் சரீரத்தில் எது உணர்றேன் உணரலை அது இல்லை, நான் இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறேன், என் வாயினால் எதை நான் என்ன செய்கிறேன், கன்ஃபர்ஸ் பண்ணுறேன், அதை பொறுத்து தான் இருக்குது. ஆகவே இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்கிறான், இந்த பூலோகத்தில் ஏராள மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவங்க எதை ஃபீல் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணலை, அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கலை, அதை எதை நம்புகிறாங்க, நம்பலை, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஜீவனுள்ளோர் இந்த தேசத்திலே, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே எனக்கு நன்மை தான், எனக்கு சுகம்தான், எனக்கு உயர்வு தான். 1000 பேர் எப்படி வேணா பேசட்டும், அங்கே தீமை இங்கே தீமை, அங்கே வியாதி இங்கே வியாதி, அங்கே பூகம்பம் இங்கே அழிவு, இங்கே தீ விபத்து, அங்கே வெள்ளம் வந்துருச்சான், இவ்வளோ பேர் இழுத்துட்டு போயிருச்சான், அதை பற்றிலாம் எனக்கு தேவையில்லை. நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்னா, எனக்கு பாதுகாப்பு தான், எனக்கு ஐஸ்வர்யம்தான், எனக்கு வாழ்வு தான், எனக்கு செழிப்பு தான் என்று அவன் இங்கே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜீவனோர் தேசத்திலே எப்படி வாழ்ந்தா என்ன பிரதர், எப்படி வாழாட்டினா என்ன பிரதர், அப்படி பேசக்கூடாது. ஜீவனுள்ளோர் தேசத்தில் எப்படி வாழ்ந்தா என்ன பிரதர், எப்படி வாழாட்டினா என்ன பிரதர், பரலோகம் தான் பிரதர் முக்கியம். எது முக்கியம்? இப்போ பரலோகம் யார் முக்கியம் இல்லைன்னு சொன்னோமா? பரலோகம் முக்கியம் தாங்க. இல்லை பரலோகம் போகிறது தான் முக்கியம், பரலோகம் போகிறது முக்கியம்தான், யார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வாழக்கூடிய இந்த 70 வருஷத்தில் 80 வருஷத்தில் எப்படி வாழ போகிறீங்க, எதை விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இதெல்லாம் விசுவாசிக்கிறதே கிடையாது. ஆண்டவை விட்ட வழி, ஆண்டவை விட்ட பாதை தான். ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ தெரியல. இப்படியே பேசி பேசி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு வாழ்வு இல்லை, ஒரு செழிப்பு இல்லை. அநேகருக்கு ஆசீர்வாதம் அவங்க என்ன செய்ய போகிறது, இருக்க போகிறது கிடையவே கிடையாது. ஆகவே மற்றவங்க அநேகர் பேசுகிறத போல பேசிக்கிட்டே பாருங்கள், வருஷங்களையும் காலங்களையும் வீணடிச்சிடக்கூடாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உன்னை மாத்திரம் பாருங்க விசுவாசித்து பேசுகிறவர்களாக இருங்கள். எதை விசுவாசித்து பேசுகிறவர்களாக இருங்கள்? நன்மையை விசுவாசியுங்கள். ஜீவனுள்ளோர் இந்த தேசத்தில் எனக்கு நன்மை தான், எனக்கு வாழ்வு தான். ஆமென். எல்லா கரங்களும் இது சொல்லுவோமா? ஜீவனுள்ளோர் இந்த தேசத்தில் எனக்கு நன்மை தான், எனக்கு வாழ்வு தான், எனக்கு வெற்றி தான், எனக்கு ஐஸ்வர்யம் தான், எனக்கு செழிப்பு தான், எனக்கு ஆசீர்வாதம் தான், எனக்கு தீர்க்காயுசு தான், எனக்கு உயர்வு தான், எனக்கு பெருக்கம்தான். ஆமென். ஆகவே இதில் உறுதியாய் நிற்க வேண்டும். எதிலே உறுதியாய் நிற்க வேண்டும்? இப்படிப்பட்ட சத்தியத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் நிற்க வேண்டும். ஆகவே ஜீவனுள்ளோர் தேசத்தில் அங்கே இப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, அடுத்து நம்ம ஊர் தானா எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஊர் தானான்னு பேசிக்கிறாங்கலாம் பேசாதீங்க. கர்த்தர் என்னை பாதுகாப்பா, நான் என்னுடைய பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் என்ன செய்வோம்? இருப்போம். எப்படி இருப்போம்? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இன்றைக்கு அதிகாலையில் இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். வாசிப்போம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற
சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். தேசத்தில் எப்படி இருப்போம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும் நானும். யார் யாரும்? கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும் நானும் எப்படி இருப்போம்? இஸ்ரவேலிலே. எங்க? நீங்க இந்தியாவிலேன்னு போட்டுக்குங்க, தமிழ்நாட்டிலேன்னு போட்டுக்குங்க. இப்படிலாம் போட்டு வாசிக்கணும் நீங்கள் உங்கள் பைபிளில். எல்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்தில் அங்கே பாருங்கள், ஒயிட்டு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்டி இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல அப்படி ஒரு கோடு போட்டு அப்படி போட்டு வச்சுக்கிறணும். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, தேனியிலே நானும் கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் என்ன செய்வோம்? இருப்போம். நான் என் பிள்ளைகளும் ஒன்றுமில்லாமல் போவோம், உதவாக்கரையாக இருப்போம், மக்கு மண்ணாக இருப்போம், கூறு கட்ட ஆளுகளாக இருப்போம். எப்படி பேசக்கூடாது? எப்படி பேசணும்? நானும் கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும் இந்த இந்திய தேசத்திலே, இந்த தமிழ்நாட்டில், இந்த தேனி பட்டணத்திலே, நல்லி நகரத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். ஆகவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்கள்? பாருங்கள். ஆகவே சங்கீதக்காரன் அவன் என்ன சொல்லுகிறான்? நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன், கர்த்தருடைய நன்மையை பார்ப்பேன் என்று என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். அநேகர் விசுவாசிக்கல, அதை பற்றி எனக்கு தெரியாது. அநேகர் விசுவாசிக்காதனால அவங்க கெட்டு போயிட்டாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நிச்சயமாய் நன்மை என்ன செய்வேன்? அனுபவிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் நன்மையை காண்பேன். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 116:9. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே என்ன செய்வேன்? நடப்பேன். நடப்பேனா விழுந்துருவேனா? வாசிக்கும் போது ஒரு பெருசா சிம்பிள் அப்படி தெரிகிற மாதிரி தெரியுது. இப்படி மாற்றி போட்டு வாசித்து பாருங்க, நல்லா விளங்கும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே விழுந்துருவேன், ஆக்சிடென்ட் ஆகிடுவேன், நொறுங்கி போயிடுவேன், மண்டை கண்டெல்லாம் உடஞ்சி தெரிச்சு போயிடும். இப்படி பேசல. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே என்ன செய்வேன்? நான் நடப்பேன். என்ன செய்வேன்? நான் நடப்பேன். நான் இடறி போயிடுவேன் அப்படி சொல்லல. நான் மடிச்சு போயிடுவேன் அப்படி சொல்லல. நான் விழுந்துருவேன், நான் வீழ்ந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லல. நானோ ஜீவனுள்ளோர் இந்த தேசத்திலே நடப்பேன். ஆகவே தாவீது சாகுவதற்கு அவன் தீர்மானிக்கவில்லை, அவன் வாழ்வதற்கு தீர்மானித்தான். நீங்கள் என்ன தீர்மானித்திருக்கிறீர்கள்? இந்த மாலை வேளையில் நீங்கள் என்ன தீர்மானித்திருக்கிறீர்கள்? கவனிக்கணும் சில காரியங்கள்லாம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பேசி திரிகிறதை போல முட்டாள்தனமா என்னத்தையே பேசிட்டு இருக்க கூடாது. வாழ்ந்தா என்ன பிரதர், செத்தா என்ன பிரதர், என்னத்தையும் பேசக்கூடாது. வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் வாழ்றதுக்கு தீர்மானிச்சிருக்கிறீங்க? வாழ்றதுக்கு தீர்மானிக்கணும். சாகிறது பெரிய விஷயம் கிடையாது, சாகிறது பெரிய விஷயமே கிடையாது. வாழ்றதுக்கு தான் என்ன செய்யணும்? தீர்மானிக்க வேண்டும். ஆமென். மேலே எழும்பி வருவதற்கு தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிக்கிறது மாத்திரமல்ல, அதை வாயினால் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். நான் வாழ போறேன். யாருக்காக? கர்த்தருக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக, அவருடைய நாம மகிமைக்காக என்ன செய்ய போகிறேன்? நான் வாழ போகிறேன். ஆமென். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்க்க போறது கிடையாது. வியாதியின் அறிகுறிகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்க்க போறது கிடையாது. நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போறேன்? வாழ போகிறேன். ஆகவே நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருக்கு முன்பாக நடப்பேன், வாழ்வேன், நன்றாயிருப்பேன், சுகமாயிருப்பேன், சுகித்திருப்பேன் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென்.
சிலருக்கு பாருங்க, லேசாக காய்ச்சல் எடுத்துடக்கூடாது, போதும் ஆண்டவரே நாங்கள் வந்துடுறேன். லேசாக காய்ச்சல் செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. போதும் ஆண்டவரே, இந்த பயலோட இருந்து நான் போதும், நாங்கள் வந்துடுறேன் ஆண்டவர், அடியனை எடுத்துக்கொள்ளும், அடியனை எடுத்துக்கொள்ளும். அப்படிலாம் பேசாதீங்க. சின்ன வியாதியாக பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. பெரிய வியாதியும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமேன். பயப்பட வேண்டியது அவசியம் கிடையவே கிடையாது. இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தை கேடகமாக உயர்த்தி பிடிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேடகமாக உயர்த்தி பிடிக்கும் பொழுது, அவருடைய தழும்பை கேடகமாக உயர்த்தி பிடிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமேன். ஆகவே நானோ கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்ன செய்வேன், நடப்பேன், வாழ்வேன், நன்றாயிருப்பேன், சுகித்திருப்பேன் என்று என்ன செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். ஆகவே வாழ விரும்புங்கள், பிழைக்க விரும்புங்கள், சுகமாயிருக்க விரும்புங்கள், வெற்றி பெற விரும்புங்கள், செழிப்படைய விரும்புங்கள். அதை உங்களுடைய வாயின் வார்த்தைகளால் என்ன செய்யுங்கள், வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக இதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவார், அதை உறுதிப்படுத்தி தருவார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, நீ விசுவாசித்தபடியே நீ பெற்றுக்கொள்வாய், அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். ஆமென். பாஸ்டர், எனக்கு காலையில் வந்து அந்த பொம்பளை என்ன சொல்லிட்டு போயிட்டா வீட்டு வாசல் நின்று, அவ சொன்னதெல்லாம் நடக்காது, நீங்க சொன்னதான் என்ன செய்யும், நடக்கும். ஆமென். அடுத்தவங்க சொன்னபடி உங்களுக்கு நடக்கும். அப்படி வேதம் போதிக்கல, நீங்க சொன்னபடியே உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, வாழ்வேன்னு சொல்றீங்களா, சாவேன்னு சொல்றீங்களா, சுகமா இருப்பேன்னு சொல்றீங்களா, இல்லை வியாதி இருப்பேன்னு சொல்றீங்களா, நல்லா இருப்பேன்னு சொல்லுவீங்களா, இல்லை கெட்டு போயிருவேன்னு சொல்லுவீங்களா, நன்மைன்னு சொல்ல போறீங்களா, தீமைன்னு சொல்ல போறீங்களா, தீர்க்காயசா வாழ போறீங்களா, கொஞ்சம் வயசு சாப்பிட சொல்ல போறீங்களா, என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் விசுவாசித்தபடியே, நீங்கள் வாயினாலே பேசியபடி உங்களுக்கு என்ன செய்ய போகிறது, ஆகப்போ போகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்களை பாருங்க, சரியாய் புரிந்து கொண்டு சரியான ஒரு நிலையிலே நீங்கள் நிற்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே சாகிறது ஈஸி, வாழ்கிறதா கொஞ்சம் கஷ்டமெல்லாம் கிடையாது. கஷ்டம் நம்ம அதை அப்படி என்ன செஞ்சிட்டோம், பேசியே அப்படி செஞ்சிட்டோம். வாழ்கிறது ஈஸி தான். ஏன்னா கர்த்தர் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். வாழ வைக்கிற கர்த்தர், வாழ வைக்கிற தேவன், ஜீவனை கொடுத்த கர்த்தர் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. ஆகவே சாக தீர்மானிக்காதீர்கள், வாழ தீர்மானியுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், சாக தீர்மானிக்காதீங்க, வாழ தீர்மானிங்க. வாழ வைக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறாரு. ஆமென். அவை சாகிறது கெட்டிக்காரத்தனம் கிடையாது, வாழ்றதான் கெட்டிக்காரத்தனம். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 142:5. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். இந்த சங்கீதத்தை இந்த சங்கீதத்தை அவன் எப்போ பாடுறான்னா, நீங்கள் அந்த சுச்சுவேஷனை புரிந்து கொள்ளணும். அந்த சுச்சுவேஷனை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது வந்து ஒரு பாடல், ஒரு சங்கீதம் இல்லையா? சங்கீதக்காரன் பாடிய அந்த பாடல்களைத்தான் இங்கே நாம் வசனங்களாய் வாசிக்கிறோம். நீங்கள் மியூசிக் டைரக்டர்லாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, ஒரு பாட்டுக்கு மியூசிக் போடணும் அப்படின்னு அந்த மியூசிக் டைரக்டர் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, அவர் முதல்ல என்ன தெரியுமா கேட்பார், இந்த பாடலுடைய சுச்சுவேஷன் என்னன்னு கேட்பார். இது எந்த சூழலில் பாடப்படுகிறது, யார் யாரை பார்த்து பாடுற பாடல் அப்படின்ற அந்த சுச்சுவேஷன்லாம் அந்த டைரக்டர் சொல்லணும். அந்த பாடலை பாடக்கூடிய அந்த பாடலை எழுதுன அந்த அவர் வந்து சொல்லணும், அந்த சுச்சுவேஷனை சொல்லணும். சொன்னாதான் அதுக்கேற்ற அந்த இசையை அவர் இசைத்து அருமையாக அதை என்ன செய்ய முடியும், வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ இந்த சங்கீதத்தை எந்த சுச்சுவேஷனில் இவன் பாடுறான் அப்படின்னா, அந்த சங்கீதத்தினுடைய அந்த மேலே அந்த கொட்டேஷனில் இருக்குது பாருங்கள், அந்த கமா கொட்டேஷனில் வாசிங்க. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். தாவீது கெபியிலே இருக்கும் பொழுது, எங்கே இருக்கும் பொழுது, தாவீது ஏசிரூமிலே இருக்கும் பொழுது,
எந்த ரூமில்? ஏசி ரூமில் அவன் படுத்துக்கிட்டுலாம் ஒன்றும் பாட்டு பாடலை. சிச்சுவேஷனை புரிந்து கொள்ளுங்கள், சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். உயிருக்கு ஆபத்து. சவுல் ஆட்களை வச்சு சல்லடையை போட்டு சலிச்சு அந்த காரியத்தில் எடுக்கிறது மாதிரி ஆட்கள் அங்கங்கே வச்சு, தாவீது வந்தானா எனக்கு என்ன செய்யணும்? ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த கிராமத்துக்கு, இந்த கிராமத்துக்கு, எல்லா கிராமத்துக்கும் தகவல் கொடுத்தாச்சு. டேய், உங்கள் ஊருக்கார பயில தகவல் கொடுக்குற உங்கள் ஊரே என்ன செய்யாது, இருக்காது. தொலைச்சி விட்டேன். தாவீதுன்னு வந்தேன், எனக்கு என்ன செய்யணும்? உடனே இன்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு தகவல் கொடுக்கணும். யானைப்படை, ஒட்டகப்படை, காலால் படை, குதிரைப்படை, எல்லா படையும் ரெடி பண்ணி அங்கே வச்சாச்சு. அந்தந்த காடுகள் அங்கங்கே வச்சாச்சு. தாவீது வந்தான்னா தகவல் கொடுக்கணும். இவனுக்கு பாருங்க, இந்த பயல்களும் இந்த தாவீது இந்த காட்டில் அந்த காட்டுக்கு தப்பிச்சு போகும்போது கண்டுபிடிச்சி சொல்லிடுறான் ரிப்போர்ட்டை. உடனே இந்த சவுல் வந்து புறப்பட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வர்றான் பாருங்க. இப்படி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தான் டிஃப்ரெண்டு. மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தான் டிஃப்ரெண்டு. அருமையானவரே கவனியுங்கள். இங்கே சங்கீதக்காரன் அந்த கெபிக்குள்ளே அவன் தங்கி அங்கே இருக்கும் பொழுது அவன் இந்த விண்ணப்பத்தை பாடுகிறான். அவன் இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறான். கெபினா உங்களுக்கு தெரியும், பெரிய மலை, சின்ன ஒரு பொந்து மாதிரி இருக்கும், சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பாம்பு இருக்குமோ, தேள் இருக்குமோ, பூரா இருக்குமோ, துஷ்ட மிருகங்கள் இருக்குமோ, ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் விபத்துகள், ஆபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 1000 இருக்குது அங்கே. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அவன் இங்கே என்ன சொல்லுகிறான் என்றால், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நீரே என் பங்குமாயிருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் அரண், நீரே என் மதில், நீரே என் பாதுகாப்பு. பாடலை பாடுறான். நான் கேட்குறேன், இந்த சூழ்நிலையில் பாட்டு வரும்னு நினைக்கிறீங்க? பாட்டு வர்றதுக்கு வாய் வரும், நாக்கு வரும், நாக்கு குளறிராது. ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யார் வயிற்றில் மண்ணள்ளி போட்டேன், யார் குடும்பத்தை கெடுத்தேன், யார் குடும்பத்தை அழித்தேன், இன்னும் சொல்லப்போனால் நான் நல்லதானே செஞ்சேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த சவுல் இருக்கிறானே, இந்த சவுளுடைய மகளை நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், மருமையை வேற நான். யோசித்து பாருங்க சூழ்நிலைய. இந்த சவுலுக்கு பிசாசு உள்ள புகுந்து அவனை அலக்கழிச்ச பொழுது, நான் போய் அங்கே வந்து இசைத்தும் ஆராதித்த பொழுது பிசாசு அவனை விட்டு நீங்கினதே, அவனுக்கு நான் நன்மை தானே செஞ்சேன். இப்படிலாம் இருக்கும் பொழுது என்னை தேடி வர்றானே கொலை பண்ணுறதுக்கு, போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் புலம்பி தவிச்சு அப்படியே அழுது கதறலை. அவன் சொல்கிறான், கர்த்தாவே, நீரே என்னுடைய அடைக்கலம். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் வாயை திறந்து என்ன பேசுகிறீர்கள், உங்கள் வாயை திறந்து எதை நீங்கள் அறிக்கையிடுகிறீர்கள், மிக 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 முக்கியம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, வியாதி நேரத்தில், கடன் பிரச்சனை நேரத்தில், சில பொல்லாத மனிதர்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில், நான் சொல்கிறேன், விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவை கிறிஸ்து தான் உங்கள் நம்பிக்கை. கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்ணை மூடி திறக்கிற அந்த கடைசி நிமிஷத்தில் கூட கர்த்தர் அந்த பொல்லாப்புக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார், அந்த ஆபத்துக்கு விலக்கி பாதுகாப்பார், அந்த துஷ்ட மிருகத்துக்கு, அந்த பொல்லாத மனிதனுடைய கரத்துக்கு கர்த்தர் தப்பிப்பார். ஆமென். அந்த செய்வனைக்கு, அந்த பிள்ளை சுனியத்துக்கு, அந்த மந்திரவாதத்துக்கு, அந்த மாந்திரிய வேலைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி தப்புவிப்பார். கர்த்தர் புதிய வாசலை திறப்பார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பாதையே இல்லாத இடத்துல கர்த்தர் பாதையை உண்டாக்குவார். வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டாக்குவார். ஆமென். ஆகவே சங்கீதக்காரன் இங்கே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நீரே என் பங்குமாயிருக்கிறீர். நீரே என்னுடைய
பங்குமாயிருக்கிறீர். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம். கர்த்தாவே, ஜீவனுள்ளோர் இந்த தேசத்திலே நீரே என்னுடைய பங்கு, நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய மதில், நீரே என்னுடைய அரண், நீரே என்னுடைய கண்மலை. ஆமே. இப்படியெல்லாம் நீங்கள் பேசணும், விசுவாசத்தினாலே பேசணும். பேசும்போது தெய்வீக பாதுகாவலை, தெய்வீக சுகத்தை அந்த இடத்துலையே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதை என்று பரிதாபத்தை என்ன செய்யக்கூடாது? கொட்டி தீர்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்க, தனிமை உணர்கிறோம். நமக்கு யாரும் இல்லை, எல்லா பேரும் ஓடி போயிட்டான், எல்லாம் கைவிட்டுட்டான், எல்லாம் கைவிரிச்சிட்டான். சில சமயங்களில் மருத்துவர்கள் கூட கைவிட்டுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை என்று பரிதாபத்தை கொட்டி தீர்க்கிறதுக்கு பதிலாக விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள், விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். ஆமென். கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை சுகமாக்குவார், கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை பராமரிப்பார், கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமென். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை எடுத்து நிறுத்துவார். என் மூலமா அநேக ஜனங்கள் வாழ்வடைவார்கள். விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். எதை வெளிப்படுத்துங்கள்? ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருளை நமக்கு தருவாங்கன்றதுக்காக, அடுத்தவங்க பரிதாபத்தை வாங்குறதுக்காக, எனக்கு யாரும் இல்லை பாஸ்டர் அப்படின்னு குறைத்தனமெல்லாம் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தரை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஒரு இழுக்கை உண்டாக்குவதற்கு ஏதுவாய் பேசக்கூடாது. எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், ஆயிரமான தேவதூதர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார், அவரை பாதுகாப்பார்கள். ஆமென். இப்படிலாம் பேசும் பொழுது கர்த்தர் அநேக ஜனங்களுடைய கண்களிலே உங்களுக்கு தயவை உண்டாக்குவார். அநேக ஜனங்களுடைய கண்களில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கிடைக்க செய்வார், தயவு கிடைக்க செய்வார், அனுகூலங்களை உண்டாக்கி தருவார். ஆமென். ஆகவே ஜீவனுள்ளோர் இந்த தேசம் என்ன தேசம்? ஜீவனுள்ளோர் இந்த தேசத்திலே நமக்கு நன்மை தான், நமக்கு சுகம்தான், நமக்கு பாதுகாப்பு தான், நமக்கு வெற்றி தான், நமக்கு உயர்வு தான். ஆமென். வாசிப்போம் இன்னொரு வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 8வது வசனம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரிப்பதற்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவன் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறான். என்ன உரைக்கிறான்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். எந்த தேசத்துல? எந்த தேசத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம்? ஜீவனுள்ளோர் தேசத்திலே. ஜீவனுள்ளோர் தேசத்திலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறுப்புண்டு போனார், மரித்தார், ஜீவனை கொடுத்தார், மரணத்தை ருசி பார்த்தார் என்று புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே அவர் என்ன செய்தார்? அறுப்புண்டு போனார். யாருக்காக அவர் அறுப்புண்டு போனார்? எனக்காக, உங்களுக்காக, மனுக்குலத்துக்காக அவர் அறுப்புண்டு போனார். எதற்காக அவர் அறுப்புண்டு போனார்? நானும் நீங்கள் தீர்க்காயுசாய் வாழ்வதற்காக. இதெல்லாம் மனதிலே கொண்டு வாருங்கள், இதெல்லாம் மனதிலே கொண்டு வந்து தியானியுங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறுப்புண்டு போனார். நானும் இன்னைக்கு அறுப்புண்டு போயிடுவேன், நான் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் போயிடுவேன். அதுக்காக அவர் அறுப்புண்டு போனார் கல்வாரி சிலுவையிலே? இல்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வாலிபத்தின் கொழுமையான பருவத்திலே 33 வயதிலே அவர் கல்வாரி சிலுவையிலே அறுப்புண்டு போனார்.
அவர் மரணத்தை ருசி பார்த்தார். எதற்காக? எனக்கு தீர்க்காயுசை கொடுப்பதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக, ஆமென், என்னை காப்பாற்றுவதற்காக, என்னை சுகமாக்குவதற்காக, எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, என் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? அறுப்புண்டு போனார். ஆகவே அவரும் வாழ வயதில் அறுப்புண்டு போய் நாமும் வாழ வயதில் அறுப்புண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அறுப்புண்டு போனார் என்றால் யாருக்காக? எனக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக, என் சந்ததிக்காக. ஆமென். ஆகவே சாகுறதுக்கு தீர்மானிக்க கூடாது, வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, சாகுறதுக்கு தீர்மானிக்காதீங்க, வாழ்றதுக்கு தீர்மானிங்க. ஆமென். பாருங்க, ரிசல்ட் காலங்களில் நாம் இருக்கிறோம். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு ரிசல்ட் வரப்போ போகுது இன்னும் ஒரு சில நாட்களில். அங்கங்கே பார்த்தா மார்க் வரலேன்னு சொல்லி பிள்ளைங்க சாகுறத பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அது என்ன நினச்சிக்கிருச்சுங்க? இதுதான், அவ்வளோதான், இதுதான் போல. இல்லை 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 இல்லை, இது கிடையாது. இதில் நம்ம பாஸ் ஆகலையே, இதில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே, இதில் மார்க் குறைச்சி எடுத்துட்டோமே. முட்டாள்தனமாக சில தீர்மானங்களாக எடுக்கக்கூடாது. பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் சில முட்டாள்தனமாக தீர்மானங்கள் எடுத்துடுறாங்க பாருங்கள். இது கிடையவே கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது கிடையாது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே நெய்வரை போல பாருங்க, இது நடக்கலை, அது நடக்கலை, இது முடியலை, இது வாய்க்கலை, பெசால மாய்த்து கொள்வோம். தவறு. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மரணத்தை எதிர்த்து நில்லுங்கள், சாவை எதிர்த்து நில்லுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? மனதில் பிசாசு அந்த சாவின் எண்ணங்களை கொண்டு வந்து போடும் பொழுது, அப்படியே ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போறது போல சில காட்சிகளை பிசாசு மனதில் கொண்டு வந்து போடும் பொழுது, அப்பாலே போ சாத்தானே, இயேசு நாமத்தில் உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை, என் குடும்பத்தை பாதுகாக்கிறது. ஆமென். தேவதூதர்கள் என்னை பாதுகாப்பார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அநேகருக்கு பிசாசு மனதில் இப்படி காட்சிகளை கொண்டு வந்து அந்த மரணத்தின் எண்ணங்களை கொண்டு வந்து என்ன செய்ய பார்க்குறான்? அமுக்குறான் பாருங்க. இவங்களும் கோயில் மாடு மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டு, எப்படி பூம்பு மாடு, அது பூன்னு அடிச்சுட்டு அது ஒன்றும் செய்யுது, மண்டையை ஆட்டுது. பிசாசு பூ சாவுன்னு சொல்லும்போது இவங்க மண்டைய. அப்பாலே போ சாத்தானே, இயேசு நாமத்தினாலே நான் வாழ்றதுக்கு தீர்மானிச்சிருக்கிறேன். சாகுறத பத்தி ஐடியாவே கிடையாது. சொல்லுங்க, சாகுறதுக்கு ஐடியாவே கிடையாது. அப்போ எப்போதான் சாகுறது? அதை பார்த்துக்குறோம். அப்புறம் 85 வயசுக்கு பிறகு, 90 வயசுக்கு பிறகு அப்புறம் பார்க்கலாம். அதை அப்பயும் தீர்மானிக்கல 85 வயசுன்னு. அப்போ பார்க்கலாம்னு சொன்னேன். இப்போ நான் எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன், தேவனுக்காக வாழ போகிறேன். ஏன்னா ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே அறுப்புண்டு போனார். அவர் அறுப்புண்டு போனபடினாலே இன்னைக்கு நான் அவருக்காக வாழ தீர்மானிக்கிறேன். ஆமென். ஆகவே நல்ல தீர்மானத்தை எடுங்கள். இந்த நாட்களிலே ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நான் நன்மையை பார்ப்பேன், நான் ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், நான் செழிப்பாக இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் பலனாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, என் சந்ததியார்களுக்கு நான் ஆசீர்வாதம் என்ன செய்வேன்? இருப்பேன் என்று என்ன செய்ய வேண்டும்? தீர்மானிக்க வேண்டும். எத்தனை பேர் தீர்மானிக்க போகிறீர்கள்? ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நான் கர்த்தருடைய நன்மையை பார்ப்பேன். எனக்கு நன்மை தான், எனக்கு சுகம்தான், எனக்கு பலன் தான், எனக்கு ஆரோக்கியம்தான், எனக்கு ஐஸ்வர்யம்தான், எனக்கு வாழ்வு தான், எனக்கு செழிப்பு தான். யாரும் எப்படி வேணால் பேசிட்டு போகிறாங்க, எனக்கு அதை பற்றி தேவை கிடையாது.
என்ன செழிப்பாக இருப்பேன்னு பேசுகிறீங்க? அப்படி தான் நான் பேசுவேன். இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரர் ஆனார். அவரும் தரித்திரராகி நானும் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நான் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆகவே எனக்கு செழிப்பு தான், எனக்கு ஐஸ்வர்யம்தான். யார் எந்த சபக்காரவங்களும் எப்படி பேசிட்டு போகிறாங்க, எந்த விசுவாசி எப்படி பேசிட்டு போகிறாங்க, எந்த ஊழியக்காரர் எப்படி பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி எனக்கு அவசியம் கிடையாது. நான் விசுவாசமாக தான் பேச போகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றாறு போல நான் பேச போகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைந்து நான் பேச போகிறேன். ஒரு நாள் நான் சாகிறதுக்கு தீர்மானிக்க போகிறது கிடையாது. வியாதியாக இருக்கிறதுக்கு தீர்மானிக்க போகிறது கிடையாது. தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு தீர்மானிக்க போகிறது கிடையாது. நான் ஐஸ்வர்யத்தில் இருக்க தீர்மானிக்கிறேன், செழிப்பில் இருக்க தீர்மானிக்கிறேன், தீர்க்காயசை வாழ தீர்மானிக்கிறேன், சுகமாக இருக்க தீர்மானிக்கிறேன், வாழ தீர்மானிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இப்போ அநேகர் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? விசுவாசிக்கல, அவ்வளோதான். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அநேகர் விசுவாசிக்கிறது கிடையாது. பாருங்க, இப்படிப்பட்ட சத்தியங்களாம் எடுத்து பிரசங்கம் பண்ணா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆசீர்வாதமா, செழிப்பா, தீர்க்காயுசா, கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது, கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒன்றத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விசுவாசியாது இருந்தால் மற்றவங்கள போல நானும் கெட்டு போயிருப்பேன். மற்றவங்கள போல நான் கெட்டு போகிறது கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நாமே அர்ப்பணிப்போம். நம்முடைய நாவை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, என் வாயில் மரணத்தை பேச மாட்டேன், சாவை பேச மாட்டேன், அழிவை பேச மாட்டேன், ஆக்சிடெண்ட்டை பேச மாட்டேன், வியாதியை பேச மாட்டேன், தரித்திரத்தை பேச மாட்டேன், வறட்சியை பேச மாட்டேன், தோல்வியை பேச மாட்டேன், தாழ்ந்து போகிறத பேச மாட்டேன். நான் நன்மையை தான் பேச போகிறேன், ஆசீர்வாதத்தை தான் பேச போகிறேன், உயர்வை தான் பேச போகிறேன், நன்மையை பேச போகிறேன். ஆண்டவரே, ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறேன், நீடியாயிலை தெரிந்து கொள்ளுகிறேன், தீர்க்காயுசை தெரிந்து கொள்ளுகிறேன், சமாதானத்தை தெரிந்து கொள்ளுகிறேன், வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதில் வரக்கூடிய அந்த பொல்லாத எண்ணங்களை ஒரு நாளும் நீங்கள் ஒப்புக்கொள்ளாதீங்க. அதை தூக்கி எறிங்க, எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல பேசுங்கள். ஓ ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக நன்றிப்பா. கர்த்தாவே, ஜீவனுள்ளோர் தேசத்திலே எங்களுக்காக நீர் அறுப்புண்டு போனீரே, அதை நினைக்கிறோம் ஆண்டவரே, அதை நினைக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுக்காக துதியும் கனத்தையும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வாழ வைப்பதற்காக நீர் கல்வாரி சிலுவையிலே அறுப்புண்டு போனீரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்காக வாழ தீர்மானிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இரத்தத்தை பிள்ளைகள் மேலே தெளிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக. மரணத்தின் ஆவிகளை துரத்துகிறோம். அகால மரணத்தை எதிர்த்து நிற்கிறோம். ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம். எங்களுக்காகவும் சவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜீவனை தெரிந்து கொள்கிறோம், ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்கிறோம், நன்மையை தெரிந்து கொள்கிறோம், தீர்க்காயுசை தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அவ்விதமாய் செய்கிறபடியா நன்றி. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.